ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை எடுக்கிறேன். உலகமெங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. பேங்க்ல லோன் செக்ஷன்ல இவர் வேலை பார்க்கிறாருங்க. இந்த ஜாதகத்தை தான் இதுக்கு முதல் வீடியோல போட்டிருந்தேன். இப்ப பேங்க்ல லோன் செக்ஷன்ல வேலை பார்க்கிறாரு, அலைஞ்சு செறிஞ்சு வேலை செய்யறாரு. அவர் ஜாதகம் பார்க்க வரும் பொழுதே லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 2ல இருந்துச்சுன்னா அந்த பேங்க்லயோ அல்லது ஆசிரியர் தொழிலையோ ஏதோ ஒரு விதத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ற விதி ஐயா சொன்னது. அதே மாதிரி அவரே சொன்னார், நான் ஜோதிடத்துல எனக்கு நம்பிக்கை வந்ததே அவருடைய இந்த வீடியோ வச்சுதான் நான் அதுல வேலை பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த பல வீடியோக்கள் பார்க்கும்போது நமக்கு ஒத்து வருதுங்கிற போது எனக்கு நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னார். அப்ப ராகுதசை அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ராகுதசை நடந்தாலே இந்த இருக்கு, ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு, சுபத்தன்மை பெற்றிருக்கு. அதனால அந்த ஆர்வம் வந்துடும். ஜோதிடராக இருப்பாங்க, ஜோதிட ஆர்வலர், அவருடைய ஜாதகத்துக்கு தகுந்தவர் ஜோதிடராக இருப்பாரு, மேன்மை மிக்க ஜோதிடராக இருப்பாரு, நல்ல புரிதல் உள்ள ஜோதிடராக இருப்பாரு, ஜோதிட ஆர்வலராக இருப்பாங்க. ராகுதசை வந்துட்டா அவருடைய ஜாதகப்படி அப்படிங்கிறது ஒரு விதி. இப்ப இதனாலதான் நான் இந்த ஜோதிட நம்பிக்கையே வந்தது அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த ஜாதகர் சொன்ன விஷயம். பேங்க்ல லோன் மேக் செக்ஷனுங்க, அதுக்கு என்ன அமைப்பு? குரு பகவான் தானே. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாகி 2ஓட தொடர்பு கொண்டது, 2ல இருக்கிறது 2ஆம் இடத்து தொடர்பு கொண்டது, ராசிக்கும் அந்த 10ஆம் இடத்து தொடர்பு கொண்டா கண்டிப்பா குரு சம்பந்தம் அப்படின்னு வந்துடும். இப்ப இதே தான், இவர் 20 வயசு ஆகுது, 21/10/2006 4 மணிக்கு பிறந்திருக்காருங்க. சித்திரை 1ஆம் பாதம், அமாவாசை தேதி வேற, சித்திரை 1ஆம் பாதம், செவ்வாய் 5 வருடம் 11 மாதம் 4 நாள் இருக்கும்போது பிறந்துட்டு இப்ப ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப லக்னம் மீன லக்னம், 2ஆம் இடத்தை குரு சுக்கிரனோட சேர்ந்து, குருபவனோட சேர்ந்து புதன்கிற ஒளி அமைப்போட அதிகமான ஒளி குருவின் வழியாக எல்லாமே பார்ப்பாங்க. 7ஆம் பார்வையா சுக்கிரனுடைய பார்வை, குருவுடைய பார்வை, இந்த புதனுடைய பார்வை கலப்பா பார்க்கக்கூடிய அமைப்புல குருவுக்கு அதிக பலம்னு எடுத்துக்கணும் நீங்க. இப்ப கிரக சுபத்துவத்தின் அளவீடுகள், கிரக பாவத்துவத்தின் அளவீடுகள் இதை தெரிஞ்சாலும் பலர் சொல்லலாம். இப்ப 2ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளுது. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஆகிறாரா, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க. அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தையும் அதே குரு. இந்த இடத்துல சுக்கிரனுக்கு 9ஆம் பார்வை கிடையாது, சுக்கிரனோட சேர்ந்து புதனோட சேர்ந்த குரு பகவான் அதிக வெளிச்சத்தை இந்த 10ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரு. இப்ப 8ஆம் இடம் செவ்வாய் சுபத்துவம், சேமிப்புன்னு ஒரு செவ்வாய்னா எல்ஐசி இந்த மாதிரி அமைப்புல 8ஆம் இடம்ங்கிறது 8ஆம் இடம்ங்கிறது இந்த கொடுத்து வாங்குற அமைப்பையும் கொடுக்கும்ல, லோன் அமைப்பையும் கொடுக்கும்ல. இந்த அமைப்புல 2ஆம் இடத்தை லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 10 குடையனாகி 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இதனாலதான் இவர் மேனேஜரா கிடையாது, லோன் செக்ஷன்ல வசூல் பண்ணிட்டு வர்றாருங்க. ராகுதசை நடக்குது. இப்ப இந்த இவர் பிறந்து 5 வயசு 11 மாதம் 4 நாளுக்கு பிறகு ராகுதசை 2030 வரைக்கும் நடக்கும். இப்ப ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு, 12ல இருக்கு. 5ஆம் பார்வையா, அதாவது சுக்கிரன் புதன் இவரோட சேர்ந்த குருவின் 5ஆம் பார்வை. ராகுதான் அலைச்சல், 12ஆம் இடம் தானே, அதனால அலைஞ்சு வாங்கிட்டு ஒரு அமைப்பா இருக்கு அப்படிங்கிறத இதை சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல அவருமே சில கேள்விகள் கேட்க ஆழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா 8ஆம் இடம் நல்ல புரிதல் புதன் 8ல இருந்தாலும் வந்துடும், கூட அந்த அதிபதி இருக்காரு. அப்படிங்கிற அமைப்புல அவர் நல்ல கோஆபரேட் பண்ணி சில விஷயங்களை தெளிவு பெற்றாருங்க. நான் கேட்ட படங்கள் அனைத்தையுமே நீங்க வீடியோவை போடுங்க அப்படின்னு சொன்னாரு. இது 2வது வீடியோ. அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இருக்குங்க. இந்த அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குங்க. கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், வெளிநாட்டு பயணம், திருமண வாழ்வு எப்படி இருக்கும், எவ்வளவுதான் சம்பாதிப்பாரு, ஜாதகர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணம், இந்த ஒரு ஜாதகத்துல தந்தையின் குணம் இவருடைய குணம் மட்டுமல்ல, ஜாதகருடைய குணம் மட்டுமல்லாது தாயின் குணம், தந்தையின் குணம், அவங்க எதுல இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லலாம். அதனுடைய டெவலப்ப அவங்க ஜாதகத்துல பார்க்கணும். எல்லாத்துலயுமே ஒன்னா சொல்லிட முடியாது. ஒரு ஜாதகத்துல தாய்மாமனுடைய குணங்கள், மூத்த சகோதர இளைய சகோதர வித்தியாசங்கள் இருக்கு, ஒன்னாவும் இருக்கலாம் குணங்கள்,
முதல்ல இருக்காங்களாங்கிற அமைப்பு. இது துருவ கணத்துக்கு மாற்று முறை சொல்றதுங்க. அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொல்றதெல்லாம் இல்லை, இருக்காங்களா அவருடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஜாதகரை காட்டில் அவர் வலிமையா இருப்பாரு தம்பி, சில ஜாதகங்கள்ல அண்ணன் வலிமையா இருப்பார், தம்பி சோடையா இருப்பார், இப்படிலாம் விவரங்கள் இருக்குங்க. அந்த வீடியோக்களை பாருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் தேர்தலுடைய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ள அறிவார்கள் ஒரு முறை பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. திருமண பொருத்தம் சிசேரியன் குறிப்பதற்கு, சுகப்பிரசவம் இல்லாமல் சிசேரியன் குறிப்பதற்கு உடனடியாக சொல்லப்படும். ஏன்னா இது உடனே சொல்லக்கூடிய சமாச்சாரம். ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டு நான் குறிச்சு கொடுத்து கரெக்டா அந்த சொன்ன நேரத்துல கண்டிப்பா வராது. யாரா இருந்தாலும் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா இறைவன்ல நம்ம பெற்றோர் ஜாதகத்தை பார்த்ததுனால உறுதியா குறிச்சு கொடுத்தேன். ஒரு நல்ல ஹோல்ல குறிக்கணும்னா லக்கணம் நல்லா இருக்கணும், லக்கணாதிபதி நல்லா இருக்கணும், தாய் தந்தை பாலியத்தில் வர வளர்க்கறதுக்கு அவர் நல்லா இருக்கணும் அமைப்பு, படிப்பு நல்லா இருக்கணும், ஜாதகமே சத்தா இருக்கணுங்க அமைப்பு. எப்படி எடுக்க முடியும்? பெற்றோர் ஜாதகத்துல அந்த குழந்தை குருபவானு சனியும் நல்லபடியா இருந்தா, 5ஆம் அதிபதியும் நல்லா இருந்தா தான் அவங்களுக்கு அந்த ஏற்புடைய தன்மை வரும். அப்போ நம்ம அழகா குறிச்சு கொடுக்கலாம். இப்படித்தான் பாக்குறேங்க. மெதுவாக கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நாட்கள் காத்திருந்து பாருங்க. கிரக பாவக சுபத்துவ பாவத்தூர் படிதான் சொல்றேன். சாரத்துல பலன் இல்லை. சந்திரனுக்கு மட்டும் தான் சாரம். ஏன்னா தசாபுத்தி அமைப்புகள், வாழ்க்கை சம்பவங்களை குறிக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை தான் பார்த்து சொல்லணும். திருமணத்துக்கு பிறகு வாழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்து திருமண பொருத்தம், ஆண் பெண்ணுடைய மனநிலைகள் எப்படி இருக்கும், 6-12 கடுமையான தசாபத்திகள் வந்தா கூட தாங்குற சக்தி இருக்கா லேசா. இதான் நான் ஒரு மாநாட்டுல திருமண பொருத்தம்ங்கிறது வேற, அதோட அதாவது திருமண பொருத்தம்ங்கிறது வேற, அந்த தரம் என்பது வேறன்னு சொன்னேன். குறிஞ்ச அவங்களுக்கு தெரியும் நான் சொன்னது. அதோட அர்த்தமே ஜாதகத்தை பார்த்து தான் திருமண பொருத்தம்ங்கிறத மறைமுகமா சொல்ற விஷயம். இப்படிதான் உள்ள விஷயங்க. என்னோட யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து பாருங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது பலன்கள் தெரிய வேண்டும் என்ற ஆசைப்பட்டீங்கன்னா இந்த திரையக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக வழக்கத்தோடு பலன்களை அற்புதமாக கட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜாதகத்தை அடுத்தடுத்து இன்னும் 2-3 வீடியோக்கள் இருக்குது. தனித்தனியாக சொல்லும்போது உங்களுக்கு நன்றாக புரியுங்கிறதுக்காக பிரித்து பிரித்து போடுறாங்க. ஜாதகருமே அதைத்தான் விரும்பினார். கண்டிப்பாக போடுங்க. எனக்கு 1 மாதம் தாமதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டு அவருக்கும் அதை சொல்லணும். அடுத்து இது சம்பந்தமான வீடியோ நாளைக்கு பார்ப்போங்க. நன்றி, வணக்கம்.